நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த விஷயம் இருக்குல்ல, ஏதோ மத அடையாளம் சார்ந்த ஒரு விஷயத்த படத்துல பயன்படுத்தியிருக்காங்க. இதனால தான் யாரோ புகார் கொடுத்து, இது போல இந்த படத்துக்கு சென்சார் கிடைக்காம இழுத்தடிக்கப்படுறதா ஒரு தகவல் கசிஞ்சிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? ஆக்சுவலா அது உண்மை கிடையாது போல இருக்குங்க. வேற ஒரு காரணம் முன்வைக்கிறாங்க. அதுவும் இந்த புகாரை கொடுத்திருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? திருவாளர் பொதுஜனம் கிடையாது. சென்சார் போர்டில் மெம்பரா இருக்காங்களே, படம் பார்த்தாங்களே, அவங்கள ஒருத்தர் கொடுத்திருக்காரு. இதுதான் பெரிய ட்விஸ்ட். இன்னைக்கு கோர்ட்ல நீதிபதி முன்னிலையில அந்த புகார் நகல் இருக்குல்ல, அது தாக்கல் பண்ணப்பட்டுச்சு. இந்த படத்தை பார்த்த தணிக்கை குழு உறுப்பினர் தான் ஒருத்தர் இந்த புகாரை கொடுத்திருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இவர் அளிச்ச புகார் இருக்கு பாருங்க, இதன் அடிப்படையில் தான் மறு ஆய்வு குழுவே அமைக்கப்பட்டிருக்கிற விஷயமும் இப்ப தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு கிடைச்ச பெரிய தகவல் இதுதான். ரைட்டு. நீதிபதி என்ன தெரியுமா கேட்டாங்க? ஏங்க இந்த புகார்லாம் நிலைக்கத்தக்கது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்ல ஜட்ஜே சொல்றாங்க, புகார்ல சொன்ன காட்சிகள் இருக்குல்ல, அதெல்லாம் தான் நீக்கியாச்சு. பாடத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட்டை வழங்குறதுக்கு நீங்க எல்லாம் முடிவும் பண்ணியாச்சு. சென்சார் போர்டில் அந்த படம் பார்த்தவங்க, அப்புறம் எதுக்காக மறு ஆய்வுக்கு இதை அனுப்புனீங்க அப்படின்ற வேலிடான ஒரு கொஸ்டினை நீதிபதி கேட்குறாங்க. சென்சார் போர்டில் எல்லாமே என்னங்க அப்நார்மலாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை நீதிபதியே பதிவு பண்ணாங்க. ஓகே, இதுக்கப்புறம் அந்த சென்சார் போர்டு தரப்புல ஆஜரான வக்கீல் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்றாரு? ஒரு படத்தை தணிக்கை குழு பார்வையிட்ட பிற்பாடு அதை மறு தணிக்கைக்கு உத்தரவிடுற அதிகாரம் தணிக்கை குழு தலைவர் இருக்கார்ல, அவருக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காப்ல. ஓகே, மறு தணிக்கையை பத்தி இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குல்ல, கேவிஎன், அவங்களுக்கு கடந்த 5ஆம் தேதி நாங்கள் தகவலை கொடுத்துட்டோம். 14 காட்சிகளை இந்த படத்திலிருந்து நீக்கணும் அப்படின்ட்டு ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்டாச்சுன்ற விஷயத்தையும் அந்த தரப்புல சொல்லியிருக்காங்க. பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதி நீங்க வழங்குறீங்க அப்படின்னா, கோர்ட் வழங்குதுன்னா, கோர்ட்டு கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் முழு பதிலை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போன்றாங்க. படத்துல ராணுவ படையோட லட்சினை இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இத அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்காங்களே, அவங்க கிட்ட ஆலோசனை பெற்றாங்களா இல்லையா? பெற்று இருக்கணும். இது போல ராணுவம் சம்பந்தமான ஒரு லட்சணையை பயன்படுத்துறாங்கன்னா, குறிப்பிட்ட அந்த எக்ஸ்பர்ட் சார்ந்து அந்த நிபுணர்கிட்ட ஆலோசனை பெற்று இருக்கணும். இதெல்லாம் மனசுல வச்சுதான் இப்ப ஏற்பட்ட விஷயங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கிறதா சென்சார் போர்டு தரப்புல சொல்றாங்க கோர்ட்ல. நாம இந்த ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் டீகோட் பண்ண ஞாபகம் இருக்கா? அப்போ ராணுவ லட்சணை சார்ந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம். அப்ப புரியல, ஓகே அது பெரிய பிரச்சனையா வரும்னு. எக்ஸாக்டா இப்ப இதுதாங்க கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம ஜஸ்ட் கணிச்ச விஷயம் இங்க எப்படி பிரச்சனையா மாறி போய்கிட்டு இருக்கு.